அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்வாங்க. இறைவன் அருள் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்றது பல விதத்தில் ப்ரூஃப் ஆகிட்டே இருக்குது. இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட கண்ணை மூடுறது நான் நினச்சா மூட முடியும், கை நான் நினச்சா தட்ட முடியும், வாய் நான் நினச்சா பேச முடியும். இதெல்லாம் என்னால் முடியும். மூச்சு வர்றது நிறுத்திக்கோ அப்படின்னா என்னால் முடியாது. அங்கே தான் இறைவன் இருக்கான். ஸோ இறைவன் இருக்கான்னு ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம். இந்த குழந்தைய உட்கார வச்சு ஏன்டா இதை பேசுனேன் அப்படின்னு தோணும். குழந்தைக்கு புரியாத பேசினா தான் நான் புத்திசாலியாக இருக்க முடியும். இங்கே வர குழந்தைங்களாம் பயங்கர புத்திசாலியாக இருக்குது. இப்போது இந்த குழந்தையும் நம்ம இந்தியா பார்டரில் இருக்கிற மாநிலத்து குழந்தை. இது அந்த குழந்தைகிட்ட தான் பேச போகிறோம். இந்த குழந்தைக்கும் தமிழ் தெரியும். நாங்கள் இந்த தடவை செலக்ட் பண்ணதே தமிழ் பேசுறது புரியுமான்னு மட்டும் தான் கேட்டோம். பேச தெரியலான்னு பரவாயில்ல, நீங்கள் வேறு மொழியில் உங்கள் தாய்மொழியிலே பேசுங்க, ஆனால் நாங்கள் பேசுகிற தமிழ் மட்டும் உங்களுக்கு புரியணுன்னா அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்ன செல்லம்? ஷம்யாடியா? சாமுவேல் அரண், இதுதான் இவருடைய பேர். நீங்கள் எந்த ஊர் செல்லம்? சென்னை. என்ன? சென்னை. சென்னை. உங்களுக்கு வெண்ணெய் தெரியுமா? வெண்ணெய் வெண்ணெய் தெரியுமே. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில். வெரி குட், அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, என்னென்ன ஜூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? கிரேப் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 5 ஜூஸ் கரெக்டா? சரி, நான் இப்போது ஒரு சில அனிமல் காமிச்சா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியுமே. அந்த அனிமல் எப்படி கத்துன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நல்லா சொல்லு, இப்போ அப்புறம் மாற்றி பேசக்கூடாது. தெரியும். ஒவ்வொரு அனிமல் மாதிரி கத்தி காமிக்கிறேன். நான் காமிக்கிற அனிமல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குழந்தைய வாட்ச் பண்ணுங்க. இதை வரேன். இது என்ன அனிமல்? சிங்கம். கத்து, நான் பார்க்குறேன். அப்படியா கத்தும்? காடு துப்புற மாதிரி இருந்தது. இல்லை ஒரு தடவை கத்து செல்லம். நான் இது நீ கத்து. பாவம், வாய்ஸ் மாடுலேஷன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்ப்போம். புலி. புலிதான், அது எங்களுக்கு தெரியுது. இப்போ கத்து நீ பார்ப்போம். சிங்கத்துக்கு இதுக்கு தான் டிஃபரன்ஸேஷன்ட்டு. இதான் கத்துமா? சரி. நாய். யார? ஓ இதுயா நாய். என்ன பார்த்து நாய் என்ன இது எப்படி குலைக்கும்? பவு பவுன்னு கத்துமா? சொல்லு லொல்லுன்னு தானே கத்தும். சரி, ஓகே, இது கத்துறதெல்லாம் நீ சொன்னதா இருக்கட்டும். உனக்கு தெரிஞ்ச சினிமா படம் பேர் ஏதாவது சொல்ல. போக்கிலி, கில்லி, தர்பார், வேட்டை, கோட், லியோ. அவ்வளோதான். அவ்வளோதான், ஓகே. திருக்குறள் எத்தனை தெரியும்? 2. சினிமா படம் 7, திருக்குறள் 2. அந்த 2 சொல்லு. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தின் எல்லாம் தலை. சூப்பர். அடுத்தது. கற்க கசதர, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு உனக்கு தக. உனக்குன்னு புதுசா வள்ளுவரோட இவர் இணைஞ்சு செயல்படுறார். கரெக்டு தானே? அதற்கு தக, உனக்கு அதற்கு தக, நீ அப்படின்றது சேர்த்துருக்கார். நல்ல விஷயம் தானே? சினிமா பாட்டு ஏதாவது தெரியுமா? ஒரு பாட்டு பாடுங்க. சிங்கம் இறங்குன காட்டுக்க விருந்து, இவன் வேட்டைக்கு சதரான வயது, பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடலுருவர சம்பவம் உறுதி, இதுவரையில நல்லவன் இருந்தான். சூப்பர். இந்த குழந்தை வரும்போது தமிழ் பாட்டே தெரியாது சொன்ன மாதிரி இருந்ததுங்க. அவங்க மொழி பாட்டு, அந்த ஊரில் பாடுற பாட்டு இது. அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கு. சரி, எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சா என்ன வரும்? ஜூஸ் தான் வரும். நான் மட்டும் நான் பினாயில் வரும் நான் சொன்னேன். என்ன ஜூஸ் வரும்? லெமன் ஜூஸ். ஆரஞ்சு பிழிஞ்சா? ஆரஞ்சு ஜூஸ். ஆப்பிள் பிழிஞ்சா? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிளை புளிய முடியாது, மிக்சியில் போட்டு அரைக்க தான் முடியும். சரி, எதில்? மிக்சியில். ஓகே, ரைட்.
நீ என்னென்னலாம் உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்து சாப்பிட்ருக்க? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தோசை, அடுத்து இட்லி, அடுத்து சாம்பார், அடுத்து நண்டு, அடுத்து எறா குழம்பு, அவ்வளோதான். உனக்கு வயசு என்ன செல்லம்? 8. 8 வருஷமாக குழந்தைக்கு 7 விதமான சோறு போட்டிருக்கீங்களே, நியாயமாம்மா? அவன் பாவம் 7 சோறு தான் தின்னு இருக்கான். அதில் சாம்பார் வேறு சேர்த்துட்டான் டிஃபனில். அப்படி பார்ப்பா 6 விதமாக தான் போட்டிருக்கீங்க. இந்த குழந்தை என்ன நினச்சிருக்கீங்க? சரி, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஒன்று சொல்ல. பால்கோவா. பால்கோவா, வெரி குட். குழந்தை நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொல்கிறத திருப்பி அப்படியே சொல்ல போகுது. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே திருப்பி சொல்லுது. இல்லை, அதை விட இப்படி சொல்லுவோம், அது நல்லாயிருக்கும். நான் சொன்னால் கன்றாவியாக இருக்கும், குழந்தை சொன்னால் நல்லாயிருக்கும். உயிரெழுத்து தெரியுமா? அடா பாவமே, பரவாயில்ல, வேறு மாநிலம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு. ஏபிசிடி தெரியுமா? எது வரைக்கும் தெரியும் ஏபிசிடி? ஏபிசிடி தெரியும். இசட் வரைக்கும் தெரியுமா? செட் வரைக்கும் தெரியாது. எது வரைக்கும் தெரியும்? ABCD EFG HIJK LMNOP. ஏலேருந்து பி வரைக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் சொல்லி தரல போல இருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொன்னான். ஏபிசிடி இருக்கிய கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லு. A B C D E F G H I J K L O M O. கலந்துடுச்சு. 2 ஓ சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா ஸ்கூலில். எல்ஓ எனக்கே குழப்பமாகி போச்சு. சரி, உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கலர்ஸ் சொல்ல. ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ, பிளாக், ஒயிட், பிங்க், ப்ரௌன், நேவி ப்ளூ, அவ்வளோ. ஒரு 9 கலர் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது வரைக்கும். உங்கள் ரிலேஷன் பேர் ஒரு 10 சொல்ல. ரோஹிணி, சித்தி, அடுத்து பாக்கியா, அடுத்து பாண்டி, அடுத்து அவ்வளோதான். ஆம்பா 9 கலர் பேர் சொன்னிய, 3 ரிலேஷன் பேர் சொல்லியிருக்கே. அப்பா அவருடைய தம்பி அண்ணா யாரும் இல்லையா? இருக்கிறாரு. இருந்துன்னு போறாரு, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இருக்காரு. ஏன்பா குழந்தைக்கு கொஞ்சம் சொந்த பந்தத்தை சொல்லி கொடுங்கப்பா. கலர் சொல்ற குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்கள் கூட சொல்ல முடியல. சரி, அடுத்தது அவங்கக்கிட்ட ஃபைனல் ஒரே ஒரு கொஸ்டின். தலைமுடி நல்லா வளர என்ன பண்ணணும்? எண்ணெய் தேய்க்கணும். யாரை தேய்க்கணும்? எண்ணெய். உன்னையா? எண்ணெய். அதான் உன்னை தேய்க்கணுமா? OIL. ஆயில். ஓ சூப்பர். டெய்லி ஏன் நம்ம பல்லு வளர்க்குறோம்? அதுக்கு மட்டும் காரணம் சொல்லிட்டு நீ கிளம்பி போகலாம். ஏன் பல்லு வளர்க்குறோம்? பல்லு சொத்தையாயிடக்கூடாதுன்ட்டு. அது மட்டும்தான் காரணமா? ஆமா. அப்போ எப்போ வேணா வளர்க்கலாம். எது காலையில் வளர்க்குறோம்? நைட்டு கூட தான் வளர்க்கலாம்ல. நைட் வளர்க்கலாமே. அப்போ காலையில் எழுந்து வளர்க்க தேவையில்ல. எப்போ போர் அடிக்கணும் வேணாலும் வளர்க்கலாம். போர் அடிக்கும் போது பல்லு வளர்க்குங்கப்பா. அழகா சொன்னான் பார். பல்லுன்னு ஒன்று எதுக்கு வளர்க்குறீங்க? எப்பெல்லாம் டைம் பாஸ் அவ்வளோ போர் அடிக்குதோ பல்லு வளர்க்குங்க. அவ்வளவும் பல்லு சொத்தை இல்லாமல் இருக்கும். ஒரு கால டென்டல் டாக்டர் ஆகும் போல. என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ செல்லம்.